ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து எக்ஸாம் டே, ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ஓகே, எக்ஸாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அந்த 3 ஹவர்ஸை வந்து எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும், எக்ஸாம் எப்படி நம்ம வந்து நடத்த போகிறோம், ஓகே, ஆஃப்டர் தி எக்ஸாம் உங்களுடைய ரோல் என்ன, ஓகேவா, நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, இது எல்லாத்தை பற்றி நான் இந்த வீடியோ பதில் முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதுங்க, சரியா? ஓகேப்பா. ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த 9 டேஸில் வந்து வெற்றிகரமாக வந்து ஆல் டாபிக் உங்களுக்கு ஷெடியூலில் கொடுத்த எல்லாமே இந்த 60 டேஸ்க்கு உண்டான பிளானில் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு என்ன முடிக்கணுமோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் கிளியராக முடிச்சு கொடுத்துடும். அதில் வந்து இந்த 6th ஓல்டு புக்கில் மட்டும் அந்த புக் பேக் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதையுமே நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அதோட வந்து எல்லாமே ஓவர், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு டெஸ்ட்டு, ஓகே, எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நாளைக்கு டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதணும். நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முழுசாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் சத்தியமாக எழுத மாட்டீங்க. அப்படியே எழுதினா கூட இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் டெஸ்ட் எழுதிங்க, செகண்ட் டெஸ்ட் எழுத மாட்டீங்க, இல்லையா? அப்படியே செகண்ட் 3 எழுத மாட்டீங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. நான் அவனை அடித்து சொல்கிறேன், ஓகேவா? அதனால் நாளைக்கு டெஸ்ட்டை நாளைக்கு முடிச்சணும், அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட்டு ரூல். நாளைக்கு முடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத தகுதியே கிடையாது. அதான் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். நீங்கள் என்ன கோச்சிட்டாலும் சரி, ஓகேவா? சில பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடிச்சுற மாதிரி பேசுறது தான் நல்ல விஷயம். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுறது, கரெக்டான ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கும். நானே வந்து பார்த்தா நாளைக்கு எழுதுங்க, நாளான்னைக்கு எழுதுங்க அப்படின்னா நான் கொடுப்பேன். டிஎன்பிசி கொடுக்குமா? இப்போ டிஎன்பிசி ஆஃபீஸ்கிட்ட போகிறீங்க சார், ஜூலை 12 வந்து பார்த்திங்கன்னா என்னால் சிலபஸ் முடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணேன், ஜூலை 22 மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னா டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா, நோ ப்ராப்ளம்ப்பா, நம்ம மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீ படிக்காதப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்து என்னப்பா பிரயோஜனம், இன்னும் மாற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? தலையிலேருந்து தட்டி அனுப்பிச்சுட்ருவாங்க, போய் உட்காந்து படிப்பா. இருக்க டைமில் படிக்க முடியாமல் இன்னொரு டைமர் எக்ஸ்டெண்ட் வர பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், ஓகேவா? அப்போது டெஸ்ட்டு டேனா அப்போ ஜூலை 12 நீங்கள் படித்தாலும் படிக்கலனாலும் படித்த எல்லாருக்கும் ஜூலை 12 தான் எக்ஸாம், படிக்காத எல்லாருக்கும் ஜூலை 12 தான் எக்ஸாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 9 டேஸை ஒழுங்காக யூஸ் பண்ணவங்களுக்கும் நாளைக்கு தான் எக்ஸாம், 9 டேஸை யூஸ் பண்ணவங்களுக்கும் நாளைக்கு தான் எக்ஸாம். நாளைக்கு எழுது தான் எக்ஸாம். நீங்கள் நாளானைக்கு எழுத்து நீங்கள் வந்து 200க்கு வந்து 199 போட்டாலும் வேஸ்ட்டு, ஓகேவா? சுத்த வேஸ்ட்டு. அதே நாளைக்கு டெஸ்ட்டில் உட்காந்து நேர்மையாக, சார் நான் 50% படிச்சிருக்கேன் சார், அதை வச்சு டெஸ்ட் எழுதுங்க சார், அப்படி எழுதுங்க. யூ ஆர் கிரேட், யூ ஆர் ரியல் ஹீரோ அண்டு ரியல் விமன் ஹீரோ, ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே விஷயம் மட்டும்தான், ஓகேவா? அந்தந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த வாய்ப்பு நமக்கு கரெக்டாக கிடைக்கும், ஓகேவா? அதனால் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நாளைக்கு தேர்வு, அவ்வளோதான். நாளைக்கு வந்து நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிச்சோம், அவ்வளோதான். அதை தாண்டி எழுதுறீங்கன்னா வேஸ்ட். அதுக்கு நீங்கள் எழுதாமே இருக்கலாம், ஓகே? காலம் தாண்டி எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் அது பயனுள்ளது, ஓகேவா? ஒருத்தன் உயிர் போகிற சுச்சுவேஷன் இருக்கான், அவனுக்கு O பாசிட்டிவ் பிளட் தேவை, ஓகேவா? ஸோ அதை எடுத்து வந்துட்டாங்க, ஆனால் உயிர் போயிடுச்சு, ஆனால் பிளட்டு கிடச்சிச்சு. ஆனால் அதனால் என்ன பலன் இருக்கா? சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் காலம் கடந்து பண்ணக்கூடிய எந்த விஷயமும் வந்து பார்த்தா நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. இதையே நான் இவ்வளோ ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இதே தான். ஏன் இதில் நீங்கள் ஓப்பனாக நான் இங்கே கூட சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டெஸ்ட்டை கூட ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் நம்ம போட்டுக்கலாம், நாளைக்கு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், நாளான்னைக்கு அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் கடைசியில் அட்டன் பண்ணியே இருக்க மாட்டீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற மனசாட்சி சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாம் சார் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நானும் தப்பு பண்ணுவேன், ஓகேவா? பட் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா ஒரு வீடியோ தான் எனக்கு. ஆனால் நீங்கள் தப்புன்னா அது உங்கள் லைஃபு, ஓகேவா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? தப்பு யார் பண்ணுறான்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த தப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது அதை விட முக்கியம். நான் போடாமல் எனக்கு ஒரு வீடியோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலாம், அடுத்த வாட்டியும் போடலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த டைமுக்கு முடிச்சுன்னு, அவ்வளோதான், ஓகேவா? அதேமாதிரி அந்த ஒரு வீடியோவால் உங்களுக்கு எதுவும் நிற்காது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்தா நாளைக்கு டெஸ்ட்டில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதான் என்னுடைய பாலிசி. முக்கியமான விஷயத்தெல்லாம் கொடுத்துருவேன். அதே மாதிரி தான் நாளைக்கு எவ்வளோ படிச்சுன்னா அதை வச்சு டெஸ்ட் எழுதுங்க.
நான் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் நான் அப்புறம் எழுதுறேன் இப்போ எழுதுறேன் அந்த கதையே தேவையில்ல. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெடிகாலம் வந்து கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஒரு டெஸ்ட்டு காலைல 10 மணிக்குப்பா, அவ்வளோதான். இல்லை சார் நான் வந்து காலைல தான் வந்து எழுதுவேன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஓகேவா, நீங்கள் வெடிகாலம் எழுதுறீங்க அப்படின்னா சண்டே காலையில் எழுதிக்கோங்க. ஓகேவா? சண்டே காலையில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு கம்பல்சரி டெஸ்ட் எழுதுங்க. அதான் ஃபஸ்ட்டு ரூல். செகண்டு ஓகே, நாளைக்கு காலைல 10 மணிக்கு எக்ஸாம் நடக்கும். இது ஒரு 3 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ப்பா. 3 மணி நேரம் கண்டினியூவாக டெஸ்ட் எழுதுங்க. சும்மா வந்து 1 மணி நேரம் ஆகிட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்கு போகிறது, 1 மணி நேரம் எக்ஸாம் எடுத்து வந்து டிவி பார்க்குறது, இல்லை ஃபோன் எடுத்து பார்க்குறது. தயவு செஞ்சு உருப்பணுன்ற எண்ணம் இருக்குன்னா 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. வேலைக்கு போகணும் என்ன இருக்கா, 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க. இல்லையா நோ ப்ராப்ளம். 3 மணி நேரம் நீங்கள் 1 ஹவர் கேப் எழுதுறதுக்கு எழுதாமே இருக்கலாம். ஓகேவா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது 3 ஹவர்ஸ் கம்பல்சரி. உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குமா, நான் 10 மணிக்கு போட்டோம் 10 மணி உட்காந்து அவசியம் இல்லை. ஆனால் 10 மணி உட்காந்துனா ஈஸியாக இருக்கும். 10 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். இல்லையா நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒதுக்குங்க. ஒதுக்கி அதுலேருந்து டெஸ்ட் எழுதிங்க. சரியா? ஸோ கீ ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னா 1 மணிக்கு வந்துடும்பா. மதியம் 1 மணிக்கு வந்து கீ ஆன்சர் நான் போட்டுருவேன். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே நீங்கள் வந்து கீ ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே நம்ம நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் எக்ஸாம். நம்ம இது மாதிரி 100 கொஷின் நடத்திருப்போம். இப்போ நம்ம 200 கொஷின் நடத்தணும். ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 100 கொஷின் மொத்தம் வந்து இப்போ நம்ம 200 கொஷினாக கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே. ஓகே, 75 ஜிகேன்றது பார்த்தீங்கன்னா பைலாங்கில் தான் நம்ம வந்து அடி கொடுத்துருக்கோம். ஓகே, கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்பா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது, இதுவாக இருக்குது, அதுக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா இங்கே இதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அக்யூரேட்டான விஷயத்தை வந்து டிஎன்பிசியை கொடுக்கல. அப்படி யாருன்னா கேள்வி கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிசி அந்த கேள்வி கேட்டுட்டு அந்த கேட்ட ப்ரூஃபோட நீங்கள் எப்போ வேணால் நம்ம துரோன் அகாடமி அணுகலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா முயற்சி பண்ணியிருக்கோம். கூடுமான வரைக்கும் ஒரு 90% எங்களுடைய எஃபோர்ட்டை போட்டிருக்கும். சப்போஸ் அங்கங்கே 10% வந்து குறைகள் இருக்கலாம். அதை இங்கிலீஷ் மீடியம் சொன்னால் கொஞ்சம் பெருசாக பொருட்படுத்தாதீங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த விதமான மீனிங் மாறுற மாதிரி எதுவும் கொடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சில கண்டென்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெஸ்ட் நம்ம சொல்லியாச்சா. மொத்தம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொஷினு, 75 ஜிகே வந்து பைலாங்கில் இருக்கும், மேக்ஸும் வந்து பைலாங்கில் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டைம் வந்து சொல்லியாச்சு, எவ்வளோ டெஸ்ட்னு சொல்லியாச்சு, எப்படி நடக்குன்றது சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னா ஓஎம்ஆர் பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே நம்ம வந்து டெலகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன். அந்த டெலகிராம் சேனலை வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறேன் பிடிஎஃப். அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 6 டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னும் போது ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த 10 காப்பி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஈஸியாக வந்து கன்வென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட்டு போட்டு பிளாக் பென் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓஎம்ஆர் பிடிஎஃப், ஓஎம்ஆர் ஜெராக்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பென் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா. ஏன்னா இங்கி பென்லாம் எழுதக்கூடாது, பிளாக் பெனில் தான் வந்து டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான்ப்பா. ஸோ இது 2 விஷயத்த வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வரலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சும்மா டிக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால். கொஷின் பேப்பரில் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு டு யூஸ் 3 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவர் தமிழ், அடுத்து 1 ஹவர் ஜிகே, அடுத்து 1 ஹவர் மேக்ஸ். இந்த அஜெண்டாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் ஜிகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நல்லா தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஆன்சர் ஷேர் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தெரியாத கொஷினை கடைசியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? அதேமாதிரி வந்து ஒரு கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது திரும்ப மாற்றாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த முடிவு தான் கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 மணிக்கு உங்களுக்கான கீ ஆன்சர் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீயை வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் ஏதாவது தப்பு இருக்குது, கொஷின் பேப்பர் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு நீ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீ ஆன்சர் கொடுக்கும்போது சப்போஸ் ஏன்னா கொஷின் தப்பாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன், அந்த கொஷின் மட்டும் ஆப்ஷன் போட்டவங்க மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு 1 ஹவர் 1 மணிக்கு வந்து கீ ஆன்சர் வரும்போதே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் ரிப்போர்ட் லிங்க் நான் வந்து கொடுப்பேன். அந்த ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீன்றது அதில் என்ட்ரி பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த கீ ஆன்சர் பார்த்துட்டு 200 கொஷினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகேப்பா. அதேமாதிரி அந்த ஓஎம்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் சப்போஸ் என்ன டவுட் இருக்கணும் போது நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுப்பேன். சரிங்களா? ஸோ வேறு என்ன விஷயம்? அவ்வளோதான்பா. ஸோ எக்ஸாம் வந்து நாளைக்கு 10 மணிக்கு நடக்கும். 1 மணிக்கு கீ ஆன்சர் கொடுப்போம். கீ ஆன்சர் கொடுத்தோடனே நீங்கள் மார்க்கை வந்து எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த ரேங்க் ரிப்போர்ட்டில் உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம் அது முடிஞ்ச உடனே சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் படிக்கலை, என்ன படித்த டாபிக் இருக்குது, என்ன பெண்டிங் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு உண்டான பிளான் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓவரால் பிளானை வந்து கொடுத்துருக்கேன் நம்மளுடைய சேனல்லே. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து சண்டே ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டே கூட நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் 10 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நாளைக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. எக்ஸாம் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? தேர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றது, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றது எதாவது தெரியும் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய தேர்வில் தான் தெரியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு எவ்வளோ படிச்சுனா சரி தைரியமாக எழுதுங்க. நான் வந்து பாதி தான் படிச்சிருக்கேன், பாதி அரைகுறையாக படித்து நீங்கள் விடுறத விட ஓகேவா தேர்வு எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களுக்கு நம்ம படிக்குன்ற எண்ணம் வரும், படித்தவங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோன்ற நம்பிக்கை வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்வை தள்ளி போடாதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நாளைக்கு காலைல 10 மணிக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.